நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அனுமன் ஜெயந்தி மற்றும் அமாவாசை. யாரை வழிபடலாம்? பித்ருக்களை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான மனக்குழப்பங்கள் உண்டாகும். கடன் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகும். கடந்த கால நினைவுகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். காப்பீடு தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். செயல்களின் தன்மை அறிந்து செயல்படவும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும். மிதுன ராசி அன்பர்களே, சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும். உறவுகள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலைகள் உண்டாகும். விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சேமித்த பணம் உரிய நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் அனுப்புவீர்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை தவிர்க்கவும். கன்னிராசி அன்பர்களே, பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் பிறக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தள்ளி போன சில காரியம் திடீரென முடியும். தந்தை வழியில் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகள் பூர்த்தியாகும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையை கடைபிடிக்கவும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகும். வரவுகளில் இருந்து இழுபறியான சூழல் மறையும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்படவும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் காணப்படும்.